ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான் நீங்க சொன்ன மாதிரி. இதுல நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்களும் பதில் சொல்ல ரெடி தான். என்னன்னா, இப்போ நீங்க வந்து சில கட்சிகள் சார்ந்த தலைவர்கள் மட்டும் தான் போடுறீங்களா அப்படின்னா அப்சல்யூட்லி நாட். நாங்க வந்து இதை டைவர்சிஃபை பண்ணி இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்க, அதை எப்படி வந்து இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்களுமே ஒரு மீடியா கம்பெனி தான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். ஸோ வி ஒர்க் இன் எஃப்எம் ஸ்டேஷன். அதனால ஆப்வியஸா நம்ம வந்து இந்த பக்கம் போனோம் அந்த பக்கமும் போனோம் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். ஸோ இது ஒரே இப்போ நாங்க போட்டு கரெக்டா 1 month ஆக போகுது நாளையோட. ஆமா. ஸோ 1 month இந்த இன்டர்வியூ கூட நம்ம அதோட ஸ்பெஷலா வச்சுக்கலாம். 1 month anniversary ஸ்பெஷல். அண்ணே, இப்போ மீம்ஸ் பாக்குறதெல்லாம் வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாதுங்க. அதை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமா எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கலன்னா நம்ம உயிர் வாழறதுல அர்த்தமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு லிட்டரலா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களும் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி சார் பார்த்திருந்தாரு, he liked it so much அப்படின்னு. எங்களோட நோக்கம் அதுதான். ஸோ இதுதான் எங்களுக்கு சந்தோஷமே கொடுக்குது. முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருக்கோம். இந்த கருத்துக்கள் யாவும் கற்பனையே, அது இப்ப நாங்க சொல்லிடுறோம். ஸோ இதுதான் வந்து உங்க சிச்சுவேஷனா? ஓகே. ஆமா ஆமா. என்ன நீங்க டீம்ல எடுக்கல? நான் உன்னை எப்ப டீம்ல எடுக்கிறோமோ அப்ப எடுப்பேன். அதானே, இதை மட்டும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வேர்ல்டு கப்பே வரப்போகுதுங்கன்னா எப்பன்னு எடுப்பீங்க? இப்பதான் T20 சீரிஸ் போயிட்டு மாங்கன்னு தோத்துட்டு வந்திருக்கீங்க. உங்க மத்த பிளேயர்லாம் ஆடுறாங்களானே, என்ன மட்டும் என்ன அவாய்ட் பண்றீங்க? இதுல ஆக்சுவலா நான் வந்து இவருக்கு கம்பீர பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா இவர் கிரிக்கெட் பார்க்க மாட்டாரு. சோ இப்போ இதோட ஷூட் ப்ராசஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்? இப்போ நீங்க 2 பேர் வேற வேற ஃப்ரேம்ல தான் இருக்கீங்க. இது ஒருங்கிணைச்சு இதை டைரக்ட் பண்றது யாரா இருக்காங்க? அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணலாங்களா? இப்போ வந்து கண்டென்ட் வந்து இவர் ரெடி பண்ணுவாரு. ரெடி பண்ணி இதுதான் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு ரெடி பண்ணிடுவாரு. அந்த ஒரு இதை எடுத்து ரெடி பண்ணுவாரு. அண்ட் நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வந்து ஷூட் வந்து ஆப்வியஸ்லி நான் உட்காந்து இது பண்ணுவேன். ஆமா, இவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஆபீஸோட ரிசப்ஷன் ஏரியா தான் அந்த இடத்துல நான் உட்காந்து அந்த ரூமுக்கு வெளில தான் இருக்கு. எங்க ஆபீஸோட ரிசப்ஷன் ஏரியால பின்னாடி இருக்கிற உட்காந்து அவங்க எல்லாம் நம்ம ஸ்டாஃப்ஸ் தான். ஆளாளுக்கு ஒரு ஒர்க் பண்றவங்க. அவங்க ஒர்க்ல இருந்து அவங்களை இழுத்துட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் கொடுன்னு கடனை வாங்கி நாங்க வந்து டக்குன்னு போன்லயே தான் ஷூட் பண்ணிடுவோம். நான் உட்காந்துருக்கும் போது இவர் பண்ணி ஷூட் பண்றாரு. இவர் நின்று எனக்கு கேமராலாம் பார்த்து கொடுத்துருவாரு. நான் ஆன் பண்ணி விட்டுருவேன். இவர் வந்து ரிஹர்ஸ் பண்ணி பேசிடுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். வந்து நான் எழுதி இவருக்கு அனுப்பிடுவேன். இவருக்கு அனுப்புவேன், என் ஒய்ஃப்க்கு அனுப்புவேன். நைட்டே அனுப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணி இவங்கள்ட்ட அப்ரூவல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரொசீட் பண்ணிடுவேன். ஸோ இப்படிதான் இருக்கும். ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு இந்த என்ன உண்ணாமலை சந்நிதி இந்த ஃபார்மேட்டுக்குள்ள போறீங்க. இந்த ஃபார்மேட்டுக்குள்ள ஒரு கான்செப்ட் ஹியூமன் வர்சஸ் காடு இல்ல எம்ப்ளாயி வர்சஸ் HR அந்த மாதிரி ஒன்று போறீங்க. இதுல வந்து நீங்க ஏதாவது ரிஜெக்ட் பண்ணி இது நாங்க எடுத்தோம் பட் இது வேண்டாம், இந்த டாபிக் வேண்டான்னு ஸ்கிப் பண்ண, இல்ல வந்து இது அந்த அளவுக்கு வீரியமா இல்லை அப்படின்னு நீங்க ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஒரு 2-3 ஏதாவது ஒண்ணு ஜெனரலா யோசிச்சுட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைடர்மேன் எப்படி வந்துச்சுன்னா அதுவுமே ஒரு ரீல்ல பார்த்து டக்குன்னு சரி ஓகே இப்போ உலகமே ஸ்பைடர்மேன் பத்தி பேசிட்டு இருக்கு, திஸ் இஸ் த டைம் அப்படின்னு போட்ட ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய இவர்தான் நிறைய ரிஜெக்ட் பண்ணுவாரு. இவர்தான் வேணாம் நான் எழுதி இவருக்கு இவரும் சரி, என் ஒய்ஃப் இருக்காங்க ஊர்ல, அவங்களும் சரி, நான் இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு அப்ரூவ் டிக், அவ்வளவுதான். இது மக்களுக்கு போய் சேர்ந்துரும் நான் ஸ்ட்ராங்கா நம்பிடுவேன். சோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த மார்வல் டிசி இதெல்லாம் பாப்பீங்களா? ஸ்பைடர்மேன் அந்த இதெல்லாம் பாப்பீங்களா? நாட் a big fan பட் ஓரளவுக்கு பாப்பேன். நீங்க சந்தோஷ் ப்ரோ? நான் சுத்தமா பார்க்க மாட்டேன். சுத்தமா ஏன்னா நான் அதை வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலா ஏன்னா நாங்க இந்த ஸ்டோரி ஒண்ணு கண்டென்ட் பண்றது எங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த நாங்க பண்ணுவோம். இப்ப நான் வந்து ஹாரி பாட்டர்லாம் வந்து தமிழ்ல பார்த்தேன். இதுல கொரோனா டைம்ல உட்காந்து தமிழ்ல பார்த்தேன் அந்த 7 இதுமே. ஓகே. அந்த என்னோட இது நிறைய பேர் ஆபீஸ்லயே வந்து கொலீக்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பெரிய மார்வல் ஃபேனா இருப்பாங்க. ஸ்பைடர்மேன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒண்ணுமே புரியாது எனக்கு.
ஸோ இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி இதே மாதிரி தானே எல்லாரும் இருப்பாங்க, நிறைய பேர். ஆமா, என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆமா, இன்ஜெக்ஷன் கேட்ட உடனே ஞாபகம் வருது எனக்கு வந்து கிரிக்கெட், ஃபுட்பால் இது ரெண்டு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நான் ரொம்ப ஃபாண்டா பாத்துட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிரிக்கெட் தான் எல்லாமே மாதிரி சுத்திட்டு இருப்பேன். இவர்கிட்ட ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவேன், ப்ரோ கிரிக்கெட் டாபிக் எடுக்கலாம் ப்ரோ, இந்த டாபிக் ஒத்துக்கவே மாட்டேன். இல்ல நீ கிரிக்கெட் டாபிக் எடுத்தீங்கன்னா அது கிரிக்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் போகும், சம்டைம்ஸ் அது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு போகலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். நான்லாம் உட்காந்து ஆஃப் டே சொல்லுவேன், இல்ல இது பண்ணி ஆகணும், கிரிக்கெட் நம்ம பண்ணலாம், நீங்க வேணா பாருங்க, கிரிக்கெட் நிறைய பேர் பாக்குறாங்க, நீங்க நம்புங்கன்னு சொல்லி அதெல்லாம் இவரை கன்வின்ஸ் பண்ணி தான் நான் பண்ண வச்சேன். கேட்டதுனால தான் ஞாபகம் இல்ல. ஸோ அதுதான். ஓகே ஓகே. ஆனா இப்போ இல்ல கிரிக்கெட் நீங்க ஸ்கிப் பண்றது இப்போ அது ஒரு ஸ்கிரிப்ட் தானே, நம்ம அதை வச்சு போகலாம் இல்லைங்களா? இப்போ ஃபுட்பால் நம்ம பண்ணோம், நல்லாவே நல்ல ரெஸ்பான்ஸே கிடைச்சது. மேபி கிரிக்கெட்டுக்கு சரியான டைம் இல்லை, இப்போ எதுவும் மேட்ச் எதுவும் போல அப்படிங்கிறதுனால ஹோல்டில் இருக்கும். இல்லை கரெக்ட். எங்களோட இப்போ நான் திங்க் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பண்ற விஷயம் எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் போகணும். ஒரு சாரி மக்களுக்கு மட்டும் போக கூடாது. ஓகே. ஃபுட்பால் பாக்குற ஃபுட்பால் ஃபேன்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க ஃபுட்பால் பார்த்துட்டே இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஃபுட்பால் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம ஸ்பிட் பண்ணிக்க வேண்டாம். அந்த இது வந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகணுன்றதுதான் எங்களுடைய இதா. ஸோ அதனாலதான் நாங்க அது. ஆமா, அப்புறம் என்ன ஃபுட்பால் சரி பண்ணலாம், ஆனா பட்டும் படாம ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு எல்லாமே புரியும். அதாவது ஃபுட்பால் பார்க்க மாட்டாங்க சில பேர், அவங்களுக்கும் புரியுற மாதிரி வெறும் மெஸ்ஸி ரொனால்டோ மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ ஒரு இது போலாமா? என்னன்னா, உண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முரட்டு சிங்கிள், சந்நிதி அவர்கள் வந்து ஒரு நல்ல கமிட்டடான ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய, எந்நேரமும் ஆஃபீஸ் கேர்ள்ஸ் கூட வந்து, கேர்ள்ஸ் கூட இல்ல, ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்லயே இருந்துட்டு வேலையே செய்யாம ரிலேஷன்ஷிப்லயே இருக்கிறவர். இப்போ உண்ணாமலை அவர்கள் வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனவங்க. ஓகே, ஆனாலுமே ஒரு கான்செப்ட், நீங்க வந்து அந்த முரட்டு சிங்கிளோடைய இதுவ ஆதங்கத்தை தெரிவிக்கணும். அவர் வந்து இல்ல காதலிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிடலாமா ஜாலியா? உண்ணாமலை சார், சந்நிதி வந்து எந்நேரமும் சந்நிதி வந்து எந்நேரமும் ஆபீஸ்ல ரிலேஷன்ஷிப்லயே இருக்கிறாரு, வேலையே செய்ய மாட்டாரு. நீங்க ஆனா பார்த்தா தனியா ஓரமா இருக்கீங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அண்ணே ஓரமா இல்லண்ணே, நான் உயரமா இருக்கேன்னு. நீங்க அதை ஓரம்னு சொல்லாதீங்க, நான் உயரம்னு சொல்றேன். அதுக்கான காரணம், நம்ம வேலை செய்ய வருது வேலை செய்யறதுக்குங்க, பெண்களுடன் பேசுவதற்கோ, நீங்க அழகா இருக்கீங்க புடவை கட்டினா இன்னும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றதுக்கோ கிடையாது. அதுக்கு சொல்றதுக்கு அவங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. நீங்க எதுக்கு சொல்றீங்க? அப்புறம் சந்நிதின்னு ஒருத்தர் எதுக்கு இந்த ஆபீஸ்க்கு? தட்டத்துக்குன்னா சம்பளத்தை கொடுத்து எதுக்கு உட்கார வைக்கணும்னு எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு சந்நிதி சார். ஆபீஸ்க்கு வர்றது வேலைக்குன்னு இவன் சொல்றான். ஆபீஸ்க்கு வந்தாலும் பொண்ணுகிட்ட பேசினாலும் நான் என் வேலையை கரெக்டா பண்ணுவேன். ஆனா அவன் அதை பண்ண மாட்டான். அண்ணே இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்கண்ணே, என்கிட்ட எல்லாம் இந்த பருப்பு வேகாதுங்கண்ணே. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரம் பெண்களுடன் கீழே டீ குடிக்க போறாருங்க. 3 மணி நேரம் அதுல என்ன வேலை செஞ்சாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. 8 மணி நேரத்துல 1 hour பிரேக் ஆபீஸே பார்த்து கொடுத்துருக்காங்க. இதுல சாரி கேட்டிருக்காரு. ஓகே, உண்ணாமலை சார், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான்னு சொல்றாரு சந்நிதி அவர்கள். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா நான் உயரத்துக்கு போறது பொறாம நினைக்கிறேங்க. ஏன்னா சந்நிதி அவர்கள் இதெல்லாம் பேசுற அளவுக்கு திறமை கொண்டவர் கிடையாது. அவர் காட்சிகளை கூட கிடைக்கும். என் டயலாக நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க ஆனா எனக்கு முன்னாடியே டவுட் இருந்துச்சுனே, உங்க நிகழ்ச்சி வந்து அவர் கட்சியை சேர்ந்தவர் தான், உங்க சேனல்லே அவர் கட்சியை அது வந்து இன்னைக்கு நிறுவனமாயிருக்கு, மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு அப்படியெல்லாம் இல்ல, தேர்தல் இதற்கான அப்படியெல்லாம் இல்ல சந்நிதி. நீங்களே வந்து நம்மளுக்கும் சேனலுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, நம்ம சேனல் நியூட்ரலான சேனல்ங்கிறதே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. நல்லா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ இது வந்து யூனிவர்சிட்டி பாத்தீங்களா, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இவருக்கும் சரி நம்ம 3 பேருக்கும் ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் நியூட்ரல் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு ஐயோ ஆமா நம்மள அது எப்படி நீ நியூட்ரலா இருப்ப அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இல்ல இன்னைக்கு அந்த மாதிரி ஒண்ணு ஆயிருச்சு. ஒரு இது சார்ந்து இல்ல, நாங்க ஒரு ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். இதுல வந்து எந்த ஒரு தனிப்பட்ட இதுவும் கிடையாது. ஓகே, பொலிட்டிக்கல் ஒபினியன்ஸ்லாம் வரவே வராது ஆபீஸ்ல. 100% வரும். ஓகே ஓகே,
என்ன டாபிக்கா இருந்தாலும் நடுவுல எங்க ஆபீஸ்ல இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. நடு ஆபீஸ்ல உட்கார்ந்து நாங்க டிபேட் பண்ணுவோம். ஸோ எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் எல்லா ஆபீஸ்லயும் ஆப்வியஸ்லி இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பெட்டாலியனே இருக்கு. பட் இட் டிபெண்ட்ஸ், அது டாபிக் ஏற்ற மாதிரி மாறும். ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் மது அண்ட் சந்தோஷ். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய ஃபன்னாக நிறைய விஷயங்கள் எங்களோட சேர்ந்து லைவ் பர்ஃபார்மன்ஸாக ட்ரை பண்ணதுக்கும் சரி. இன்னும் நிறைய ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்க. நிறைய சோஷியல் டாபிக்ஸ் இதை தாண்டி இருக்கு. ஏன்னா வந்து ஏன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு 10 வீடியோஸே ரிப்பீட்டடாக ஒரு மாசமா பார்த்துட்டு இருக்கிறோங்கிறப்போ இதுதான் உங்களுக்கான டைம். நீங்க நிறைய எங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பெரிய மனப்பூர்வமான வாழ்த்துக்களோட தெரிவிச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் கொண்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you. Thank you so much. Thank you.